திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்றைக்கி நம்மக்கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட இருக்கட்டும், நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறதா இருந்தாலும் சில பேர் இந்த வாஸ்து சாஸ்திர அடிப்படையில் நம்ம பல காலம் பயணிச்சிட்டு இருக்கிறனால நிறைய பேர் நம்மக்கிட்ட ஒரு கேள்விகள் கேட்குறாங்க. என்ன கேள்விகள் கேட்குறாங்கன்னா, இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இந்த வீடு இருக்குது, இந்த கோபுரத்துடைய நிழல் எங்கள் வீட்டு மேலே உழுகுது, இது பரவாயில்லையா, இல்லை அது நல்லதா கெட்டதா அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்களே வீட்டுடைய கோபுரத்துடைய நிழல், அடுத்தது இந்த கொடிமரத்துடைய நிழல் எல்லாம் வீட்டில் விழுந்தால் அவங்களுடைய பொதுவான ஒரு விஷயம் என்னென்னா செல்வ நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்காது. அதே மாதிரி அவங்களுடைய வம்சா வளர்ச்சி அப்படிங்கிறது தடைபட்டுக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் அந்த வாழ்ந்துகிட்டு இருந்த பரம்பரை அந்த இடத்தை விட்டு ஊர் வேறு ஊருக்கு போகக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நம்ம நேரடியாக பார்த்துருப்போம். அப்போ உண்மையிலுமே கோபுரத்துடைய நிழல் வீட்டில் விழலாமா விழக்கூடாதா அப்படிங்கக்கூடிய பதிவு தான். அப்படியெல்லாம் பார்த்தோம்னா கும்பகோணத்துலேயோ ஸ்ரீரங்கத்துலேயோ யாருமே குறியெடுக்க முடியாது. திருமண பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துலேயும் ஸ்ரீரங்கத்தில் பூரா எல்லாம் மிகப்பெரிய கோபுர கோயிலாக தான் இருக்கும். அப்போ அங்கெல்லாம் ஒருத்தருமே வாழ முடியலையா, இல்லை அந்த நிழல் விழுகாமல் இருக்குதா, இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்க்கணுமல்ல. அப்போ உண்மையிலேயே கோபுரத்தோட நிழல் விழுகலாமா விழுகக்கூடாதா, எந்த கோயில் சார்ந்த விஷயங்கள் துன்பத்தை கொடுக்கும், எந்த கோயில் சார்ந்த அந்த நிழல் பாதிப்பை தராமல் இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான பதிவு தான். பொதுவாக நம்ம பழமொழி சொல்லுவாங்கள்ல, கோயில் இல்லாத ஊரில் முதல்ல நம்ம குடியிருக்கவே கூடாது, ஊரை விட்டு வந்துடணும் அப்படின்னு. அப்போ நிறைய ஊரில் கோயிலே இல்லாதனால தான் திடீர்னு கடைசியில் இருக்கே இருக்காரு, ஒரு பிள்ளையாரை பிடிச்சி உட்கார வைடா அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒரு மண் பிள்ளையார் மாதிரி பிடிச்சி ஒரு விநாயகர் கோயிலை வச்சுருப்பாங்க. நீங்கள் எந்த ஊரில் போய் எந்த கோயில் இருக்குதோ இல்லையோ பிள்ளையார் கோயில் இல்லாத ஊரே இருக்காது. அதுதான் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கவே வேண்டான்னு சொன்னது. அப்போ இதில் நீங்கள் நல்லா பார்க்கணும், எப்பயுமே நம்ம ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயிலுக்கும் நம்ம குடியிருக்கிற வீட்டுக்கும் உள்ள ஒரு டிஸ்டன்ஸ் தான் அந்த வாஸ்துப்படி எத்தனை அடின்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்போ நட்சத்திரம் மொத்தம் எத்தனை நட்சத்திரம்? 27 நட்சத்திரம். ஒரு நட்சத்திரத்துக்கு எத்தனை பாதம்? சரி, அப்போ 4 பாதம். அப்போ மொத்தம் 27 நட்சத்திரத்துக்கு மொத்தம் எத்தனை பாதம் வருது? அப்போ 108 பாதம். 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பாதங்கள் மொத்தம் 108. அப்போ கோயிலுடைய அந்த எல்லைன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, காம்பவுண்டு செவர் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கோயிலுடைய நுழைவாயில், அந்த நுழைவாயிலிருந்து 108 அடி தாண்டிட்டா, 109 110 இப்படி 108 அடி தாண்டிட்டாவே அந்த கோபுரத்துடைய நிழல் நார்மலாகவே கோபுரத்தோடைய ஒரு நிழல் மரம் நிற்குதுன்னா அந்த நிழலுடைய அந்த சாய்வு வெளிச்சம் நிழல் வீட்டு மேலே உழுகுதுன்னா ஒரு 108 அடிக்குள்ளே தான் உழுகு, அதுக்கு மேலே உழுகாது. இதுதான் லாஜிக்கு. அப்போ 108 அடி நீங்கள் தள்ளி வீட்டை கட்டிட்டீங்கன்னா கோபுரத்தோட நிழல் வீட்டில் விழுகாது. இப்போ கோபுரத்தோட நிழல் பெருசா அல்லது கொடிமரத்தோடைய நிழல் பெருசா பிரச்சனை பண்ணுமானா, கோபுரத்தோடைய நிழலை விட கொடிமரத்தோடைய நிழல் இருக்குது பார்த்தீங்களா. கொடிமரம்னா என்ன? கோயிலுக்கு முன்னாடி உள்ளாடி என்ட்ரன்ஸ்லேயே ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒரு கொடி இருக்கிற மாதிரி அந்த தெய்வத்தோடைய கொடி போட்டு ஒரு கொடி மரம் ஒன்று இருக்கும். அந்த கொடிமரத்தோட நிழல் தான் மேக்சிமம் வீட்டில் விழுகவே கூடாது. அப்படி அந்த கொடிமரத்தோட நிழல் வீட்டில் விழுந்துட்டா அந்த வீட்டில் வம்ச வளர்ச்சி தடைபடும். அதே மாதிரி அவங்க அந்த வீட்டில் அந்த ஊரில் நிலச்சி அவங்க வீட்டில் குடியிருக்க முடியாது. குடும்பம் வெவ்வேறு பக்கம் சிதறி போயிடுவாங்க. பஞ்சம் முளைக்கிறதுக்காக பல ஊர் போகக்கூடிய சூழ்நிலையில் கொடுத்துரும். அப்போ இதில் எந்தெந்த கோயில் அப்படின்னு இருக்குதுல்ல, சாந்தமான தெய்வத்தோடைய கோபுரத்தோடைய நிழலோ, சாந்தமான தெய்வம்னா யார்? நார்மலாக பெருமாள் கோயில், முருகன் கோயில். முருகனே கோவம்தான் இருந்தாலும் நான் சொல்கிறது இவங்க எல்லாமே பெருமாள் கோயில், முருகன் கோயில், பிள்ளையார் கோயில், இந்த மாதிரி ஆக்ரோஷம் கத்தி வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி எல்லாம் இருக்குது இல்லைங்க. கத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறது என்ன? கருப்பனார், கன்னிமார், அடுத்து மலையாள சாமி, அடுத்தது பத்ரகாளி, மாரியம்மன், காளியம்மன். இது மாதிரி நீங்கள் உங்களுடைய கோபுரத்தோடைய நிழல் அடுத்தது முன்னாடி கொடிமரத்தோட நிழல் விழுகக்கூடாது. அப்படின்னா மாரியம்மன் கோயிலுடைய நிழல், கொடிமரத்தோட நிழல் வீட்டுக்கு விழுகக்கூடாது. அதே மாதிரி மாரியம்மனோட கோயில் நேர் பார்வையில் உங்களோட இடமோ வீடோ இருந்ததுன்னா அந்த வீட்டில் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது.
குடும்பம் சின்னாமின்னமாக போயிடும். அது காளியம்மன் கோயிலுக்கும் அதுதான், மாரியம்மன் கோயிலுக்கும் அதுதான். கருப்பனார் கன்னிமார் வேல் வச்சு வெட்டுற மாதிரி வீச்சருவாவோட சுற்றுது பார்த்தீங்களா, அந்த சாமியோடைய கோயில் நேர் எதிர்த்தாப்புல உங்களுடைய வீடோ இதோ இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுடைய அந்த மெயின் கேட் இருக்குல்ல, அந்த கேட்லேருந்து 108 அடி தள்ளி, அது கிழக்கு பக்கமாக வடக்கு பக்கமாக மேற்கு பக்கமாக எங்கேயா இருந்தாலுமே 108 அடி தள்ளி உங்கள் இடத்துல ஒரு வீடு இருந்ததுன்னா அது சிறப்பான பலனை கொடுக்கும். 108 அடிக்குள்ளே இருந்துட்டா தான் அது பிரச்சனை கொடுக்கும். அதில் நீங்கள் பர்டிகுலராக வந்து மாரியம்மன், காளியம்மன், இது முனிப்பசாமி, கருப்பணசாமி, வேல் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வேட்டைக்கு போகக்கூடிய தெய்வங்களுடைய நிழல் வீட்டில் படவே கூடாது. அப்படி பட்டால் அவங்க ஜெயிக்க முடியாது. இது ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். சார், எங்கள் ஊரில் வந்து எங்கள் கோயில் வந்து முருகன் கோயில், நாங்கள் அந்த கோயிலில் பூஜை பண்ணிகிட்ருக்குறோம், எங்கள் வீடெல்லாம் பக்கமாகவே இருக்குது, அப்போ எங்களுடைய வீட்டுடைய நிழல், அந்த கோயிலோட நிழல் வந்து எங்கள் வீட்டில் விழுகுது அப்படின்னா, அந்த கோயிலுக்கு சேவை செய்கிறவருடைய வீடு பக்கத்தில் இருந்தால் பெரிய பாதிப்பு கொடுக்காது. அதே மாதிரி முருகன் கோயிலுடைய நிழல், கொடிமரத்தோடைய நிழல், நீங்கள் கொடிமரம் வேற, கோபுர நிழல் வேற. 100% இது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, கொடிமரத்தோட நிழல் உருவம் மட்டும் உங்கள் வீட்டில் விழுகக்கூடாது. அது சாந்தமான தெய்வமாக இருந்தாலும் சரி, சாந்தம் இல்லாத தெய்வமாக இருந்தாலும் சரி, கொடிமரத்தோட நிழல் உங்கள் வீட்டில் இடத்துல விழுந்துச்சுன்னா அந்த வீட்டில் நீங்கள் வாழ முடியாது, குழந்தைகள் வளர்ச்சி அடைய முடியாது, செல்வ நிலையில் முன்னேற முடியாது, ஆரோக்கியம் பாதிக்கப்படும், அந்த ஊரை விட்டு செல்லக்கூடிய சூழ்நிலை இப்படி எல்லாம் கொடுத்துரும். ஆனால் நம்ம சொல்லக்கூடிய அந்த முருகன் கோயில், விநாயகர் கோயில், சாந்தமான தெய்வத்துடைய கோபுர நிழல் விழுந்தாலும் நீங்கள் பெருசாக பயப்படணுன்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி கோயிலுக்கு சேவை செய்கிறவங்க, சேவை செய்கிறனா தர்மகர்த்தா இவங்கெல்லாம் கிடையாது, ஒரு அர்ச்சகர், இந்த மாதிரி சேவை செய்கிறவங்களுடைய அவங்க வீட்டில் அந்த நிழல் விழுந்தால் பெருசாக பாதிக்கக்கூடாது, விடாது. அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கோபுரத்தோட நிழல் நம்ம வீட்டில் விழுந்துருச்சு நம்ம கஷ்டப்படுவோமோ அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. கோபுரத்தோட நிழலை விட கொடிமரத்தோடைய நிழல் தான் மேக்சிமம் எல்லாத்துக்குமே யாருடைய வீட்லையும் விழுவக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சாமியோடைய நேர் பார்வையில் தயவு செய்து உங்கள் இடத்த வாங்காதீங்க, வீட்டை கட்டாதீங்க. அப்படி கட்டினீங்கன்னா இடையில ஒரு ரோடே வந்தால் கூட நீங்கள் அந்த இடத்துல நின்று ஜெயிக்க முடியாது. அப்போ அந்த கோயிலை விட ஒரு 108 அடி தள்ளி உங்கள் இடம் எந்த பக்கமாக இருந்தாலும் சரி, 108 அடி தாண்டிட்டாவே அந்த இடம் அவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அப்போ இனிமேல் நம்ம வீடியோவை பார்க்குறவங்க, கோபுரத்தோட நிழல் நம்ம வீட்டில் விழுகுதா, கொடிமரத்தோட நிழல் விழுகுதான்னா, கொடிமரத்தோட நிழல் மட்டும் 100% உங்கள் வீட்டில் விழாமல் பார்த்து கொள்ளுங்கள். அப்படி கோபுரத்தோட நிழல் விழுகுது அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த தெய்வம் உங்களுக்கு சாந்த ஸ்வரூப தெய்வமான தெய்வங்களாக இருந்தால் அந்த கோபுர நிழல் உங்களுக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காது. அதை தவிர்த்து நான் சொல்கிற மாதிரி காளியம்மன், மாரியம்மன், ஆக்ரோஷமாக வேட்டைக்கு கிளம்புற மாதிரி தெய்வம், இந்த தெய்வத்துடைய நிழல், கோபுர நிழல் வீட்டில் விழுந்தால் அந்த இடம் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்காது. அப்படிப்பட்ட ஒரு இடம் ஒரு பக்கத்தில் வருது, ஃப்ளாட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துலலாம் போய் அந்த இடத்த வாங்காதீங்க. வாங்கினாலும் நீங்கள் ஜெயிக்க முடியாது. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு சரியான ஒரு இடத்த வாங்கலாம், ஒரு சரியான வீட்டை கட்டலாம், குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழலாம். அப்படிங்கக்கூடிய அற்புதமான விஷயத்தோடு ஐயா, இப்போ சர்ச்சு மசூதிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாங்க ஐயா, இப்போ வந்து சர்ச்சுங்கிறது வந்து அவங்கவுங்களுடைய தெய்வத்தை வைக்கிறாங்க. சர்ச்சு மசூதிக்கெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லைங்க ஐயா, கொடிமரம் கிடையாது. சர்ச்சு மசூதி கொடிமரம் கிடையாது. நம்ம இந்து சமயத்தின்படி தான் அந்த கொடிமரம் அப்படிங்கிறது முன்னாடி வச்சுருப்போம். அதனால் வந்து நம்ம கொடிமரம் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு எல்லாமே சாந்த சொரூபமாக இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய கொடிமர நிழலாக இருந்தாலும் சரி, கோபுர நிழலாக இருந்தாலும் சரி விழுகக்கூடாது. ஆனால் கோபுரத்துடைய நிழலாக இருந்தாலுமே அது சாந்த ஸ்வரூபத்துடைய தெய்வத்துடைய நிழலாக இருந்ததுன்னா பெருசாக பாதிக்காது. கோயில் நேர் பார்வையில் எக்காரணத்தை கொண்டு வீடு இருக்கக்கூடாது. அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அது வந்து எந்த சாமியாக இருந்தாலும் சரி, பிள்ளையார் கோயிலாக இருந்தாலுமே கூட, பிள்ளையார் கோயிலாக இருந்தாலும் சரி, எந்த தெய்வமாக இருந்தாலும் அதனுடைய பார்வையில் நேராக ஒரு இடம், நீங்கள் தலைவாசல் தான் இல்லை, வீட்டுடைய முழு தோற்றமே விழுந்தாலும் அந்த இடம் சிறப்பான பலனை கொடுக்காது. ஐயா, வடவரத்துலையும் தெம்பரத்துலையும் இருந்தால் ஓகே. அது வந்து என்னன்னா தெய்வம், அங்கே இருக்கக்கூடிய தெய்வம் என்ன தெய்வம்னு பார்க்கணும்.
இப்போ மாரியம்மன் கோயில் இருக்குது, அந்த மாரியம்மனுடைய கோயில்ல மாரியம்மன் தான் நம்ம வந்து சாந்த சொரூபம் இல்லைன்ட்ட, அது ஆக்ரோஷமான தெய்வம். அப்ப அந்த கோபுரத்துடைய நிழல் வடக்கு பக்கமா இருந்தாலும் சரி, கிழக்கு பக்கமா இருந்தாலும் சரி, தெற்கு பக்கமா இருந்தாலும் சரி, அந்த கோபுரத்துடைய நிழல் விழுகக்கூடாது. இல்ல அது உத்தராயண தட்சிணாய காலத்தில் அப்படியே மாறுமல்ல. பட் நம்மளுக்கு நிழல் விழுகாம இருந்துட்டா போதுங்க. நம்மளுக்கு தேவை இப்ப என்னன்னா, இந்த வேட்டைக்கு போற மாதிரி சாமி, ஆக்ரோஷமான சாமி இதெல்லாம் இருக்குமல்ல, காளியம்மன், மாரியம்மன், துர்க்கையம்மன், இது கருப்பனாறு, கன்னிமாறு, முனிப்பன், இவங்கெல்லாம் வேட்டைக்கு போற தெய்வம் இல்ல. அந்த உங்க வீட்டோடைய அந்த எல்லைக்கும் 108 அடிக்கு உங்க வீடு டிஸ்டன்ஸ் இருந்துட்டாலுமே பிரச்சனை பண்ணாது. அது நிழல் விழுகுலி இல்ல, விழுகுலினா பிரச்சனையே இல்லை. அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 108 அடி தள்ளி நீங்க ஒரு வீட்டை கட்டிக்கிட்டீங்கன்னா கோபுரம் ஒரு குறைஞ்சபட்சம் 1 நிலை 2 நிலை, இன்னைக்கு வந்து 3 நிலை கோபுரம் எல்லாம் கட்டுறது வந்து பெரிய பெரிய கோயில் தான் கட்டுவாங்க. ஆனா நம்ம நார்மலா ஊருக்குள்ள கட்டுற கோயில் 1 நிலை கோபுரம் அதிகபட்சம் கட்டுவாங்க, இல்லைன்னா 2 நிலை, அவ்வளவுதான். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல போகாது. அப்படி கட்டும் பொழுது அந்த நிழல் வந்து உழுகாது. அப்ப நம்ம மெயினா வந்து எதை பார்க்குறோமோ இல்லையோ, கொடிமரத்துடைய நிழலை ரொம்ப பார்க்கணும். கொடிமரம் அது, ஏன்னா கொடிமரத்தில் தானே மேட்டரே இருக்குது. எல்லா கோயில்லையுமே கோபுரத்தோட கொடிமரமும் அடுத்தது கோபுர கலசத்துக்கு தான் லிங்கே, அங்கதான் அதைத்தான் மெயினா பார்க்கணும். இல்ல 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 இருந்தாலும் நம்ம வந்து சில புதுசா இன்னைக்கு பாக்குறீங்கன்னா, ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க வந்து கோயில் ஏற்கனவே இருக்கும், பக்கத்தில் ஃபிளாட் போட்டிருப்பாங்க. அந்த இடத்த போய் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இடம் போய் பார்க்க போயிருந்தேன், அந்த இடத்த கோயில் இருக்குது, ஆனால் ஃப்ளாட் போட்டிருக்காங்க. கோயிலுக்கும் ஃப்ளாட்டுக்கு சம்பந்தமே இல்லை, ஆனால் பார்வையில் எதுவும் இல்லை. ஆனால் அந்த கோபுரத்தோட நிழல் ஒரு குறிப்பிட்ட ஃப்ளாட்டில் உழுகுது. அப்புறம் அவங்க அந்த ஃப்ளாட்டில் விழுகிற ஆளுக்கு வீடு கட்டுறப்ப நிச்சயமாக பிரச்சனை தானே. அப்போ அது மாதிரி ஃப்ளாட்டையெல்லாம் நம்ம வாங்காமல் இருந்துக்கணும். ஒரு வீட்டை போய் புதுசாக வாங்குறீங்கன்னா, இப்படி கோபுர கோயில் இருந்துன்னா அதுக்கு அந்த நிழல் விழுகாமல் இருக்குதான்னு இப்படியெல்லாம் பார்க்கணும். அப்படி விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஐயா, நம்ம குடிப்பாட்டு கோயில் நிழல் விழுகிறது தப்பு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இருக்கிறோம், நம்மளுடைய குலதெய்வ கோயில் ஒன்று இருக்குமில்ல, நம்மளுக்கு பாத்தியப்பட்ட கோயில் இருக்கும், நம்ம இடத்துலயே வச்சிருப்போம். அந்த கோயிலோட நிழல் நம்மளுக்கு விழுந்தா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாது. நம்மள அவங்களுடைய குழந்தைங்க, அடுத்தவன் வந்து இருந்தா தான் பிரச்சனை. நம்மளுக்கு நம்ம குடிப்பாட்டு கோயில் நம்ம இடத்துல நம்ம குலதெய்வம் இருந்தால் நம்மளுக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்காது. நம்ம சொல்றது வந்து அசைவ தெய்வம், அதாவது கோபமா இருக்கக்கூடிய உக்கிரமான தெய்வத்துடைய கோபுர நிழலும் கொடிமரத்துடைய நிழலும் வீட்டில் விழக்கூடாது. கோயிலுக்கு நேர் வீட்டோட இடம் இருக்கக்கூடாது. கோயிலுடைய முன் காம்பவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த அதான் 108 அடி வரைக்கும் கோயில். நான் சொல்றது காம்பவுண்டோட எல்லையிலிருந்து 108 அடி, உள்ள நுழையக்கூடிய காம்பவுண்டில் இருந்து 108 அடி, அதுக்குள்ள இருந்தா பிரச்சனை பண்ணாது. 108 அடிக்குள் இருந்தா நீங்க என்ன இருந்தாலும் பிரச்சனை பண்ணும். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.